திருவாரூர் மாவட்டம் மேலநத்தம் அப்படிங்கிற இந்த கிராமத்தில் தான் இப்போ இருக்கிறோம். இந்த 4 ஸ்டூடெண்ட்டோட நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறோம். எப்படி போகிறோம், இவங்க தினசரி ஸ்கூலுக்கு எப்படி போகிறான்னு நீங்களே பாருங்க. போமா ஸ்கூலுக்கு. முகேஸ்வரி, இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா மேலநத்தம் கிராமத்துலேருந்து திருமக்கோட்டைங்கிற ஒரு 4 கிலோமீட்டர் அங்கே உள்ள அரசு பள்ளியில் தான் இவங்க படிச்சுட்டு இருக்காங்க. தினசரி இது மாதிரி நடந்து தான் இவங்க போகிறாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த இந்த பிள்ளைங்க நடந்து போகிறத இந்த ஊரில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னாங்க. இவங்க இப்போ எப்படி போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட நம்மளும் நடந்து போனோம்னா எவ்வளவு சிரமங்கிறத இப்ப பாக்குறோம். இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் இந்த காலையில வெயில் அடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஒரு வழியா நடந்து வந்து திருமக்கோட்டையில இருக்கிற இவங்களுடைய பள்ளிக்கு வந்துட்டோம். ஸ்கூல் வந்துட்டோமா? சரி, இப்ப நீங்க ஸ்கூல் போங்க. திரும்பி வரும்போது நம்ம சந்திக்கிறோம். ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்காக வெயிட் பண்ணி இருந்து திரும்ப கூட்டிட்டு போறோம். மறுபடியும் நடந்து போமா? அவங்களுக்கு ஈஸி, அது எனக்கு தான் சிரமம். அங்க இருந்து வர்றதே படாத பாடுபட்டு வந்தோம். அதுங்களே யோசிக்கிறீங்க எதுக்கு இவர் நடந்து வந்துட்டு நடந்து போகணுமேனு. நில்லுங்க, ஒரு ஆள் வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் நடந்து போவோம். அவரை கூட்டிட்டு போவோம். இந்த பாருங்க, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. வராங்களா? எதுல வராங்க? அதானே சைக்கிள்ல வராங்களே.